இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். ஒரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு தருகின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு இன்று மார்ச் மாதத்தின் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிறு. இந்த காலை நேரத்தை ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ, அவரை போல ஒரு மாற்றமடைய இன்று அழைப்பு தருகின்றார். குறிப்பாக இதோ தன்னுடைய திருத்துதர்களான பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்துக் கொண்டு ஆண்டவர் வேண்டுவதற்காக மலை மீது ஏறினார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரிடம் வேண்டுவதற்காக நாம் கூடி வந்திருக்கின்றோம். இதோ அவர் நம்மை உருமாற்ற செய்யும்படியாக, இந்த வாழ்க்கை பயணத்துல நம்மை உருமாற்றம் செய்யும்படியாக இந்த தவ காலத்துல நாம் முழுவதுமாய் ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்புக் கொடுப்போம். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வலமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வலமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இதோ இந்த தவ காலத்தின் 2வது ஞாயிறுக்காக நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ இந்த வாரத்துல நாங்கள் எடுத்து வைத்துள்ள முடிவுகள், இந்த வாரத்துல நினைத்து வைத்திருக்கின்ற திட்டங்கள், எண்ணுகின்ற எண்ணங்கள், சந்திக்க போகின்ற ஒவ்வொரு நபர்களையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பரிசுத்த கரம் இந்த வாரம் முழுவதும் எங்களை வழி நடத்தட்டும், பாதுகாக்கட்டும். எங்களை தொடர்ந்து உம்முடைய வல்லமையினால் ஆசீர்வதித்து உருமாற்றம் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய
தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.